மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் உள்ள பெரியவர்களுக்கும் மாலை வணக்கங்கள். இந்த ஃபங்க்ஷனில் பரிசு வாங்குறது எவ்வளோக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குதோ அதே மாதிரி இந்த படத்துக்காக எடுத்துக்கிட்ட சிரமங்கள் ரொம்ப சிரமமாகவே இருந்தது. இதுக்கு முன்னால் ஏவிஎம் சார்பில் திரு கமலஹாசன் அவர்கள் ஆக்ட் பண்ண சகலகலா வல்லவன் தயாரிச்சிருந்தாங்க. அதனால் அடிக்கடி சரவணன் சார் பயப்படுத்த மாட்டார், ஆனால் கேவிஎம்பி இவங்கெல்லாம் பயப்படுத்திட்டு இருப்பாங்க. அன்னை சகலகலா வல்லவன் இருக்குது, அந்த அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு வரணும்னு சொல்லிட்டு. அதனால் எல்லா பிரச்சனையும் நடுவில் சாதாரணமாக நான் தப்பிக்கிறது தான் முக்கியம்னு நினைப்பேன். இந்த படத்துல ஏவிஎம் பேனர், அதுக்கு முன்னால் எடுத்த படங்கள், அதனுடைய வெற்றிகள் இதெல்லாம் சேர்ந்து அந்த அளவுக்கு ஒரு படம் வரணும் அப்படிங்கும்போது உண்மையிலேயே பயம் அதிகமா இருந்தது. அதனால கொஞ்சம் அதிகமான சிரமங்கள் எடுத்து இந்த படத்தை எடுத்தேன். படம் சரியில்லைன்னு சொன்னா டக்குன்னு டைரக்டர் சொல்லிடுவாங்க, அவர் தான் காரணம், சரியா கதை எழுதல, சரியா பண்ண. சக்சஸ்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஒருவேளை பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், போட்டோகிராபி, இல்லைன்னா மற்ற ஆர்டிஸ்டுகள், காமெடி, இப்படி பல காரணங்களுக்குலாம் நிறைய பிரச்சனைகள் நடுவில் சக கலைஞர்களுக்கு அவர் கையால பரிசு வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அதனால அவருக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் எந்த விதத்திலையும் எனக்கு எல்லா படத்துக்கும் இருக்கிற மாதிரி ஏவிஎம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதாவது கொஞ்சம் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குங்கிற மாதிரி முதல்ல எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி எல்லாரும் சொன்னாங்க. ஆனா முழுக்க முழுக்க சகல சுதந்திரங்களையும் எனக்கு கொடுத்து கடைசி வரைக்கும் படம் ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் என்னுடைய விருப்பத்துக்கு எனக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து உதவி பண்ண தயாரிப்பாளர்களுக்கும், இந்த படத்தை விநியோகம் பண்ண எல்லா விநியோகஸ்தர்களுக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் தியேட்டருக்காரங்க, பப்ளிக், ரசிகர்கள் மற்றும் இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.